Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், properties of derived set of A, derived set of A and closure of A, right? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா derived set of empty set, empty setக்கு derived set என்ன வரும், empty set தான் வரும். இப்போ derived set of let x, d be a metric space. derived இது empty x தான் வரும், ஓகேங்களா? ரைட். இப்போ இதே இது அப்படி நீங்கள் பேரலாக இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ என்னெல்லாம் படிக்கணும் அப்படியே க்ளோசர் ட்ரூவாக இருக்கும். இப்போ டெரைவ்டு செட் ஆஃப் ஏ க்ளோசர், டெரைவ்டு அதாவது எம்டிக்கு க்ளோசர், எம்டி க்ளோசர் என்ன வரும், எம்டி தான் வரும், ஹோல் செட் போட்டுறக்கூடாது. எக்ஸ் க்ளோசர் என்ன வரும், எக்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்து A is subset of B. Second point, A is subset of B na derived set of A is subset of derived set of B. ஏன்னா இது ஏன் ரெண்டும் சேமாக வரும்னா A பார்ங்கிறது A யூனியன் derived set of A, ஓகேங்களா? ஸோ அதனால் ஓரளவு சேமாக வந்துடும். A is subset of B னா derived set A is subset. அதே மாதிரி A is subset of B இருந்தால் A closer is always subset of B closer. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா derived set of A union B is equal to derived set of A union derived set of B. Okay, அதே மாதிரி இங்கேயும் ட்ரூ ஆகும். A union B whole closure, A closure union B closure. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ரெண்டு செட்டுக்கு எடுத்துருக்கோமா, எந்த ஒரு ஃபைனைட் சப்செட்டுக்கு ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி derived set of union of I1 to N AI is equal to union of I1 to N derived set of AI. ஸோ ஒவ்வொரு ஏஐயும் இந்த எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். என்னென்னா யூனியன் I1 to N AI the whole closure is equal to union I1 to N AI closure. ஓகே, ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபைனைட் சப்கலெக்ஷனுக்கும் ட்ரூவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து இப்போ நாலாவதுன்னா டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக அந்த எம்சிக்குள்ள சிம்பிளாக கேட்பாங்க. ஈஸியாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாம்லையும் இதான் கேட்குறாங்க. ஓகே, டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே மாதிரி நம்ம இன்டீரியர் கொடுத்துருப்போம், அதுவும் இது முக்கியமானது. ஸோ இப்போ என்ன வரும்னா அங்கே என்ன பார்த்தோம்னா இன்டீரியருக்கு இப்படி எழுதிப்போம். இப்படி இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இன்க்ளூஷன் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டெரைவ்டு செட் ஆஃப் இங்கே ஏ க்ளோசர் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் க்ளோசர் சப்செட் ஆஃப் ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் பி க்ளோசர். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு டெரைவ்டு செட் வந்து நாட் ஈக்குவல் டு டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டெரைவ்டு செட் ஆஃப் பி. அதே மாதிரி இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் க்ளோசர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் பி க்ளோசர். ரைட்டா? ரைட். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அப்படிதானே? இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா லெட் R, D with respect to usual metric space. இப்போ ஏங்கிற சப்செட் 0,1 ஓப்பன் 0,1, பிங்கிறது 1,2 இப்படி எடுத்துட்டோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஸோ இது காமன் எலமெண்ட்ஸ் இருக்க டிஜாயின் செட்ஸ் எம்டி. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு டெரைவ்டு செட்டோ இது வச்சுப்போம், இது யூஸ் பண்ணிக்குமா, டெரைவ்டு செட். இப்போ என்ன வரும், டெரைவ்டு செட் ஆஃப் எம்டி செட். டெரைவ்டு செட் ஆஃப் எம்டி செட் வந்து எம்டின்னு எழுதியிருக்கோம். ஸோ எம்டி வந்துருச்சு ஒன்று. அதே மாதிரி டெரைவ்டு செட் ஆஃப் ஏ. ஸோ எல்லா லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், 0,1 வரும். டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டெரைவ்டு செட் ஆஃப் பி, இது வந்து 0,1 வருமா, க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இன்டர்செக்ஷன் க்ளோஸ் இன்டர்வல் 1,2. அப்போ ரெண்டுக்கு காமன் எலமெண்ட்ஸ் என்ன வரும், 1 மட்டும்தான் வரும். இப்போ இது பாருங்கள், எம்டி செட் கேனாட் பி ஈக்குவல் டு சிங்கிள்டன் 1, அதனால் ஈக்குவலிட்டி வராது. டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு டெரைவ்டு செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டெரைவ்டு செட் ஆஃப் பி. ஸோ இந்த பாட்டு வரும், நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த பார்ட் வரும்.
So இந்த part வரும். Derived set of A intersection B is a subset of derived set of A intersection derived set of B. So the A closer இருக்கும், the same example true இருக்கும். ஓகேங்களா? இப்போ A இருக்கா? A intersection B. A intersection B க்கு the whole closer. இப்போ empty set closer போட்டால் empty set. அதே மாதிரி A closer intersection B closer. So 0,1 intersection 1,2. So 1 மட்டும் வரும். Okay? From 1 and 2 equality does not hold. So இது முக்கியமான examples. Okay. Fourth. அப்போ யூனியன் போட்டாச்சு, இன்டர்செக்ஷன் போட்டோமா? Next fifth one. Fifth one என்ன வச்சுக்கலாம்னா ஓகே, இப்போ derived set of a finite set is bounded இல்லையா? bounded தான். நான் derived set of finite set என்ன வந்துடும்? empty set வந்துடும். இல்லைங்களா? அதில் derived set of 1,2, ஒரு n வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டுக்கும் derived set empty தான். ஓகேங்களா? அப்போது ஒரு ஃபைனைட் செட்னா ஒன்று எம்டியாக இருக்கும், இல்லை அதில் கார்டினாலிட்டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ எந்த ஒரு ஃபைனைட் செட் இருந்தாலும் இட்ஸ் பவுண்டட். எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட் செட். ஸோ வாட் அபவுட் இன்ஃபைனைட் செட்ஸ்? இன்ஃபைனைட் செட்டுக்கு நான் வரும் பாருங்க. derived set of infinite set வந்து bounded, need not be bounded. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா R, D with respect to usual metric space, derived set of R எடுத்துக்கிறேன். derived set of R என்ன வரும்? R வரும். R is not bounded. ஓகே, இருக்கிற மாதிரி வரும், இல்லாத மாதிரி வரும். ஓகேங்க. இப்போ D of infinity கொடுப்பீங்க. இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது என்ன வந்துடும்னா, சாரி, derived set of Z கொடுக்கும்போது empty set வந்துடும். empty set is bounded. ஓகே, ஸோ இருக்கிற மாதிரி வரும், இல்லாத மாதிரி வரும். இப்போ இதே நேரத்தில் derived set of infinite bounded set, அப்போ அது வந்து கண்டிப்பாக பவுண்டடாக இருக்கும். bounded in a metric space x, d. So infinite bounded set வந்து என்னது? is always bounded. ஓகே, ஸோ இது முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து நம்ம இதில் சில பாயிண்ட்ஸ் விட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஏ க்ளோசர், இந்த ஹோல் க்ளோசர் என்ன வரும்? அதுக்கு முன்னாடி ஏ க்ளோசர் வந்து என்ன சொல்லியிருப்போம்? ஆல்ரெடி ஏ க்ளோசர் என்ன சொல்லியிருப்போம்? ஏ க்ளோசர் இஸ் தி ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் containing A அப்படி சொல்லியிருப்போமா? ஆக்சுவலாக என்னென்னா, ஏங்கிற செட் இருக்குமா? இது ஏங்கிற செட். ஏங்கிற செட்டை கவர் பண்ணுற மாதிரி நிறையா க்ளோஸ்டு செட் இன் எக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் வச்சு கவர் போடுற மாதிரி நிறைய க்ளோஸ்டு செட்ஸ் கவர் ஆகியிருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்மாலஸ்ட் க்ளோசர் செட் எதுனா ஏ கவர் பண்ணுற ஸ்மாலஸ்ட் க்ளோஸ் செட் இதுதான். என்னது? ஏ க்ளோசர். இப்போ இது ஒரு க்ளோசர் செட்டாக இருக்கும். இஸ் ஏ க்ளோஸ்டு செட். ஓகேங்களா? ஏ க்ளோசர் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். இப்போ வாட் அபவுட் டெரைவ்டு செட் க்ளோஸ்டாக இருக்குமா? டெரைவ்டு செட் க்ளோஸ்டாக இருக்குமா பாருங்க. அதுவும் க்ளோஸ்டாக இருக்கும். is always closed. அப்போ derived set எப்போ காம்பாக்ட் இன் ஆர்ல கொண்டு வரலாம்னா இப்படி வரும். இப்போ derived set வந்து இப்படி வரும். infinite closed bounded
subset of R comma D with respect to யூஸ்ஃபுல் எடுத்தாச்சுன்னா இது கண்டிப்பாக காம்பாக்ட் இன் R comma D. ஏன்னா இந்த எழுதிருக்கோம் இன்ஃபினைட் பவுண்டட் செட் வந்து பவுண்டடாக இருக்குமா, ஸோ இது ஆல்வேஸ் க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ என்ன வந்துடும், க்ளோஸ்டு பவுண்டட் சேர்க்கும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு, ஓகே இன்ஃபினைட் பவுண்டட் செட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு இன்ஃபினைட் சப்ஸ். ஆமாம், இது கூட சேர்க்கணும். இன்ஃபினைட் பவுண்டட் சப்செட் வந்து என்ன வரும்னா, ஆமாம் பவுண்டட் சேர்த்தா தான் வரும், க்ளோஸ்டு சேர்த்தா தான் வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டெரைவ்டு செட் ஆஃப் ஏ வந்து க்ளோஸ்டு செட்டாகவும் இருக்கும், பவுண்டடாக வந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டா, ஓகே. அடுத்து என்னென்னா, ஸோ ஏதோ எழுத ஆரம்பித்தேன். ஓகே, ஏ க்ளோஸர் த ஹோல் க்ளோஸர் என்ன வரும், ஓகே நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கமா டி அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ க்ளோஸர் வந்து ஏன்னு தெரியும். ஓகேங்களா, ஏ ஓப்பன்லேயே அதே தான், ஏ இஸ் ஓப்பன்னா இன்ட் ஏ வந்து ஏன்னு வந்து அது ஓப்பன். ஓகேங்களா, ஸோ இது ரிசல்ட். இப்போ எனக்கு என்னென்னா ஏ க்ளோஸர் த ஹோல் க்ளோஸர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏ வருமா, ஏ வராது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லி இப்போ இந்த தேர்தல் இப்போ ஏ க்ளோஸர் என்னது க்ளோஸர் செட் இது யூஸ் பண்ணுங்க, பை ஒன்று யூஸ் பண்ணலாமா. ஏ க்ளோஸர் என்னது க்ளோஸர் செட். இப்போ க்ளோஸர் செட்டுக்கு தான் ஏ பார் தான் வரும். ஸோ ஏ க்ளோஸர் ஹோல் க்ளோஸர் ஒன்று வந்துடும், ஏ க்ளோஸர் தான். ஓகேங்களா, நான் அதாவது ஏ க்ளோஸர் தான் எனக்கு க்ளோஸர் செட்டுன்னு தெரியும், ஏ வந்து க்ளோஸர் செட்டுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதனால் இதோட நின்றோம். ஓகேங்களா, இதே தாங்க. இப்போ ஏ க்ளோஸர் இப்படி 3 க்ளோஸர் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும், இது ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுறேன், இதை ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணி இது க்ளோஸர்னு பார்க்கும்போது இது க்ளோஸ்டு. அப்போ இப்படி மாறும், ஒரு 2 கோடில் ஒரு கோடு அழிஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து இங்கே பார்க்கும்போது இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் போகும். அப்போது இங்கே ஏ போட்டு இங்கே எத்தனை கோடு போட்டாலும் ஒரு எத்தனை க்ளோஸர் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஏ க்ளோஸரில் தான் வந்து நிற்குமே தவிர ஏயா வராது. எப்போ ஏயா வரும்னா ஏ வந்து க்ளோஸ்டாக இருந்தால் சேமாக வந்துடும். ஓகேங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏ க்ளோஸர் இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஸர் இஸ் ஈக்குவல் டு ஏ. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் க்ளோஸ்ட், ஏ வந்து க்ளோஸ்டாக இருந்தால் இதே தான் நம்ம இதுக்கும் போட்டிருப்போம். இது இன்ட்டு ஏ இதான் சொல்லியிருப்போம். இன்ட்டு எத்தனை இன்ட்டுனாலும் சேர்த்துக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. இன்ட்டு போட்டுருவோம், நான் இப்படி போட்டிருக்கோம். இது வந்து இன்ட்டு ஏல தான் வந்து நிற்கும். ஓகேங்களா, அப்போ ஏ வந்து ஓப்பனாக இருந்தால் எல்லாமே ஏன்னு வரும். ஓகேங்களா, புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்டு நிறைய எடுத்துருக்கோமா, அது இன்ட்டு ஏல வந்து நிற்கும், அவ்வளோதான். ஜென்ரல் செட்டுக்கு இது ட்ரூ. இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஏ வந்து ஓப்பன் சொல்லும்போது எல்லாமே நான் ஏ மாறிடும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா ஏ க்ளோஸ். இப்போது இன்ட்டு ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்குமா, க்ளோஸ்டாக இருக்காது. ஓகே, நீட் நாட் பி க்ளோஸ்ட். என்ன ரீசன்னா என்ன ரீசன் எடுத்துக்கலாம், இன்ட்டு ஏ வந்து நாட் க்ளோஸ்ட். ஏ எடுத்துக்கோமே, ஏ க்ளோஸ்டுன்ற 0,1 வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக். இப்போ இன்ட்டு ஏ என்ன வரும் 0,1. இப்போ இன்ட்டு ஏ வந்து இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர் கமா டி. ஓகே, இன்ட்டு ஏ வந்து க்ளோஸ்டு வராது. டெரைவ்டு செட் க்ளோஸ்டு வருமா, இதை இப்போ தான் பார்த்தோம். க்ளோஸ்டு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஏ க்ளோஸர் க்ளோஸ்டா, எஸ் க்ளோஸ்ட் வந்துடும். இதே மாதிரி இங்கே இன்ட்டு ஏ பார்க்கலாம். இன்ட்டு ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்குமா, இப்போ என்ன பார்க்கணும்னா இங்கே ஓப்பனில் வச்சு பார்க்கலாம். டெரைவ்டு செட் ஏ வந்து ஓப்பனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சேம் எக்ஸாம்பிள், ஏ வந்து 0,1 எடுத்துருவோம்.
டெரைவேட் செட் வந்து ஓப்பனாக இருக்கணும் அவசியம் கிடையாது ரைட்டா. இப்போ டெரைவேட் செட் ஆஃப் ஏன்னு வரும், க்ளோஸ் இன்டர்வல் 0,1ன்னு வந்துடும். அப்போ வந்து இது ஓப்பன் வராது. இப்போ ஏ க்ளோஸர் வந்து ஓப்பனாக இருக்குமா? வராது. அதுக்கு இது சேம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா does A and எல்லாம் ரூடின் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பார்த்தேன், ரூடின் புக்கில் இருக்கு. ஏ க்ளோசர் சேம் லிமிட் பாயிண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ க்ளோசரான்னு கேட்டிருக்காங்க. இது இருக்குமா? இருக்காது. ஏன்னா எக்ஸ் வந்து ஆரில் எடுத்துருக்கோம். ஆர் வித் ரெஸ்பெக்ட் யூஸ்வல் மெட்ரிக் எடுத்தாச்சு. டி ஆஃப் கியூ என்ன வந்துடும்? ஆர் வந்துடும். இல்லை சாரி, இது சேமாக வந்துடும். ஆனால் ஏன் சேமாக வரும்னா சேமாக வரும். இது ஏன் சேமாக வரும்னா டெரைவ்டு செட் ஆஃப் ஏ க்ளோசர். இது எப்படி வரும்னா டெரைவ்டு செட் ஆஃப் ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ. இப்போ யூனியன் வரும்போது தனித்தனியாக எழுதிக்கலாம்னு படிச்சிருக்கோம். டெரைவ்டு செட் ஆஃப் ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ இது க்ளோசர் செட்டு. இது க்ளோஸ்ட் ஆயிருமா? டெரைவ்டு செட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்ட்னு பார்த்துருக்கோம். இப்போ இது க்ளோஸ்டு. இப்போ இதுவும் க்ளோஸ்டு. அப்போ டெரைவ்டு செட் ஆஃப் ஏன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு டெரைவ்டு செட் ஆஃப் ஏ. அப்போ டெரைவ்டு செட் ஆஃப் ஏன்னு வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூ. சேம் லிமிட் பாயிண்ட், சேம் க்ளோசர் தான் இருக்காது. அதாவது சேம் லிமிட் பாயிண்ட் இருக்கும், சேம் இன்டீரியர் தான் இருக்காது. இதே இடத்துல டஸ் ஏ அண்ட் இன்ட் ஏ சேம் லிமிட் பாயிண்டான்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு தான் வராது. ஏன் வராதுன்னா இதுதான் போன எக்ஸாம்பிள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்தாச்சு. இது ரெஸ்பெக்ட் யூஸ்வல் மெட்ரிக். டி ஆஃப் கியூ என்ன வரும்னா ஆர் வந்துடும். டி ஆஃப் இன்ட் கியூ என்ன வரும்னா டெரைவ்டு இது எம்டி செட் ஆயிரும். ஸோ எம்டி செட். ஸோ ரெண்டு இது வேறு வேறு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ வராது. ஸோ வேறு என்ன? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டெரைவ்டு செட் ஆஃப் ஆல் ரியல் அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ். அல்ஜிப்ரைக் இது நம்ம டீட்டெயிலாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். நம்பர்ஸ் இன் ஆர். இது என்ன வரும்? டெரைவ்டு செட் ஆர் வரும். ஓகே, அதே மாதிரி டெரைவ்டு செட் ஆஃப் ரியல்னு போட்டிருக்கோன்னா முக்கியமானது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் எடுக்கல. ஆல் ரியல் transcendental numbers in R. அது வந்து ஆறாவது. அது டெரைவ்டு செட் ஆறாவது இருக்கும். அப்போ என்னன்னா அது வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்ல வராங்க. therefore this is closed set. இதுவும் க்ளோஸ்டு செட் இன் R with respect to usual metric. இதுவும் என்னது? க்ளோஸ்டு செட் with respect to usual metric. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி பாயிண்ட்னு ஒன்று சொல்லவே இல்லையா? ஸோ அது பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.